வெல்கம் டு ஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம February 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ February 4 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த எல்லா ஃபைலுமே, அதாவது பிடிஎஃப் ஃபைல்ஸு எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். எல்லாருமே ஜாயின் ஆகிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? February 5 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபஸ்ட் நியூஸ்க்கான கொஷின்ஸ் பாருங்கள். In February 2026, the Ministry of Agriculture and Farmers Welfare constituted a high-level committee whose primary mandate was to review and strengthen the functioning of farmer produce organization in which specific state. ஸோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்காங்களாம். ஓகேவா? அந்த ஹை லெவல் கமிட்டி எதுக்காம்? ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை இன்னுமே வந்து அங்கே நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு தெரியுமா? ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்? ஸோ தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு தான் அந்த ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ எஃபிஓ அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். யாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ ஹாய் கிஷோர், குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நிறையா ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே ஃபார்மர்ஸ்ன்றதுங்க இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தனித்தனியாக செயல்பட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா, ஒரு நல்ல ஈல்டு அவங்களால கொடுக்க முடியாது, நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றுவாங்க. ஸோ அது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா, ஸோ ஆடியோ கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆடியோபிளாக இருக்கா? இப்போ ஆடியோபிளாக இருக்கா? ஸோ ஆடியோ ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோபிளாக இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ ஆடியோபிளாக இருக்க போகலாமா? சவுண்ட் லோவாக கேட்குதா? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக டெக்னிக்கலாக கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய மொபைல் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, எனக்கு இப்போ நிறையா ஃபார்மர்ஸ் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபார்மர்ஸ் தனித்தனியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே அடக்கிடுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒன்றா சேர்த்து அவங்க எல்லாருமே ஒரு ப்ரொடியூசராக மாறி, ஐ மீன் அவங்க எல்லாமே ஒரு ஈல்டு கொண்டு வருவாங்கள்ல. இவங்க தனித்தனி விவசாயன்றது பண்ணுவாங்களே, அந்த விவசாயம் எல்லாத்தையுமே அக்யூமுலேட் பண்ணி ஒரு இடத்துல சந்தைப்படுத்துவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த சந்தைப்படுத்துறது மூலியமாக வரக்கூடிய லாபத்தை என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற கல்ச்சர் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப நிறையாவே இருக்கும். அண்ட் அங்கே வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, எஃபிஓ வந்து இங்கே இன்னுமே செக்யூர் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ கமிட்டி இஸ் tasked with the strengthening the FPO and is expected to submit its final report to the Department of Agriculture and Farmer Welfare. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க. The committee includes a representative. அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னா நபார்டை சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. ஓகேவா? நபார்டை சார்ந்த மெம்பர்ஸ் and the National Agricultural Cooperative Marketing Federation of India, NAFED. ஸோ அதை சார்ந்த நபர்களும் இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சார்ந்த நபர்களும் இருக்க போகிறாங்க. ஓகேவா? So next question, the Technology Development Board launches its first open call in February 2026 offering the collateral free loans under RDI, Research and Development Infrastructure Fund. ஓகேவா? What is the range of concessional interest rate provided for this loans? ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு, ஓகேவா, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு என்ன பண்ண போகுது, லோன் ஆஃபர் பண்ண போகுது. ஓகேவா? லோன் கொடுக்க போகுது எல்லாருக்கும். இந்த லோன் எப்படிப்பட்ட லோனாக இருக்க போகுதுன்னா கொலேட்ரல் ஃப்ரீ லோனாக இருக்க போகுது. கொலேட்ரல் ஃப்ரீ லோன். ஓகேவா? கொலேட்ரல் ஃப்ரீ லோனா என்ன, செக்யூரிட்டி தேவையில்லை, நம்ம எதையாவது வச்சு அடமானம் வச்சு தான் நம்ம லோன் வாங்கணுன்றது கிடையாது, நமக்கு நேராகவே லோன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதை எந்த ஃபண்ட்லேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆர்டிஐ ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த லோனை கொடுக்க போகிறாங்க. ரைட்டா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் எவ்வளோ இருக்குது, இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 2%லேருந்து 4% வரைக்கும் பேஸ்ட் ஆன் தர் லோன். ஓகேவா? ஸோ அவங்களோட லோன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து 2%லேருந்து 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன். கன்செஷன்னா என்ன, குறைப்பாங்க. ஓகேவா? 2லேருந்து 4% வரைக்கும் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்லேருந்து குறைச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 50% வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இவங்க லோன் அப்படின்றத ஆஃபர் பண்ணுவாங்க. 50% வரைக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் இவங்க லோன் ஆஃபர் அப்படின்றது பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜதேந்திர சிங் ஹேஸ் லான்ச்டு த ஃபர்ஸ்ட் ஓப்பன் கால் ஃபார் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அண்டர் த ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன், சாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன், இனோவேஷன் ஃபண்ட். ஓகேவா? ஸோ விச் ஃபங்க்ஷன் அண்டர் த அனுஷதன் நேஷனல் ரிசர்ச் ஃபெடரேஷன். ஓகேவா? நேஷனல் இந்த ஃபண்ட் எங்கே ஃபங்க்ஷன் ஆகுது, ஐ மீன் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு எங்கே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அனுஷதன் நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ கொலேட்ரல் ஃப்ரீ லோனாக இருக்க போது கன்செஷனல் ரேட் வந்து 2%லேருந்து 4% வரைக்கும் இருக்க போது. டென்யூர் நீங்கள் எவ்வளோ நாளுக்கு லோன் கட்டிக்கலாம் அப்படின்னா 15 years வரைக்கும் லோன் பீரியட்ன்றது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்மளோட டோட்டல் காஸ்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப் டு 50% வரைக்கும் நமக்கு லோன் ஆஃபர் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இவங்க யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 4. ஓகேவா? டெக்னாலஜி ரெடினஸ் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம இப்போ தான் ஸ்க்ராப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோன் அப்படின்றது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிட்டோம், நம்மளுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் டெவலப் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த லோன் அப்படின்றத ஆஃபர் பண்ண போகிறாங்க. ரைட்டா? So streamlined approval time of 8 weeks has been set to accelerate the transition of the project research to the market. The RDI fund has a total corpus of 1 lakh crore. Government வந்து இந்த மாதிரி எவ்வளோ கடன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 1 lakh crore-க்கான கடன்றது ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட், as of December 2025, Gujarat surpassed Rajasthan to become the leading state in India for installed renewable energy capacity. Okay, installed renewable energy capacity. What was the cumulative installed capacity achieved by Gujarat? Okay, so Gujarat government வந்து ராஜஸ்தானை பீட் பண்ணிடுச்சு. எதில் அப்படின்னா இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜினா என்ன, நம்மளால் திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை தான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொன்னால் பெட்ரோல் யூஸ் பண்ணியோ டீசல்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை கோல் நிலக்கரி யூஸ் பண்ணியோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி எல்லாமே
நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு பெட்ரோலோ டீசலோ தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதே ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லும்போது என்விரான்மெண்ட்டை சார்ந்தும் இல்லை வந்து என்விரான்மெண்ட்டை அழிக்காமல் தானாக என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் நம்ம ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, இதெல்லாம் தெர்மல் எனர்ஜி, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ திரும்ப திரும்ப இதுக்கு காற்று இந்த உலகத்துலேருந்து அழியிற வரைக்கும் நம்மளால் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தண்ணின்றது இந்த உலகத்துலேருந்து அழியிற வரைக்கும் நம்மளால் வாட்டர் எனர்ஜி அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சூரியன் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நம்மளால் சோலார் எனர்ஜின்றது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் எனக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரினியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்னா, அப்போ ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றது தான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகேவா? பொட்டென்ஷியல் வேறு, கெப்பாசிட்டி வேறு. பொட்டென்ஷியல் என்னென்னா இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ எவ்வளோ ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னோ அது பேர் தான் என்ன, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. அப்போ இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட் வந்து அதிகமான ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ராஜஸ்தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேஜராக சோலார் பேனல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ யார் பீட் பண்ணிட்டு வந்திருக்கா? குஜராத் வந்து ராஜஸ்தானை பீட் பண்ணி இந்தியாவோட டாப் ஸ்டேட்டாக மாறி இருக்கு. இதில் இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனில். ஓகேவா? ஸோ அப்படி வாட் வாஸ் த கியூமுலேட்டிவ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அச்சீவ்டு பை த குஜராத்? அப்போ குஜராத் எவ்வளோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணுது அப்படின்னா 42.583 ஜிகாவாட். ஓகேவா? ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளவா இருக்குது? 42.583 ஜிகாவாட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இது நம்மளுடைய இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் 16% இருக்குது. ஓகேவா? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் இந்தியாவில் குஜராத்லேருந்து மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 16.5% இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வருது. ஸோ இன்ஸ்டால்டு விண்ட் பவர் அண்ட் ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்லையும் குஜராத் தான் டாப் ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, இல்லை ரூஃப்டாப் சோலார் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன்லையும் சரி, யார் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா? குஜராத் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுலேயுமே குஜராத்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேசிவ் க்ரோத். ஓகேவா? ஸோ காவ்டா ரினியூவபிள் எனர்ஜி பார்க் இன் கட்ச் டிஸ்ட்ரிக்டில், ரேன் ஆஃப் கட்ச் இருக்கு இல்லையா, அந்த கட்ச் டிஸ்ட்ரிக்டில் ரினியூவபிள் எனர்ஜி பார்க்னு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அது எந்த இடத்துல? காவ்டா அப்படின்ற இடத்துல. இந்த காவ்டா ரினியூவபிள் எனர்ஜி பார்க்குன்றது உலகத்திலேயே மிகப்பெரிய பார்க்காக மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. மாறிடுச்சுன்றது கிடையாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சரில் காவ்டா அப்படின்ற ஏரியா உலகத்திலே மிகப்பெரிய ரினியூவபிள் எனர்ஜி பார்க்காக மாறப்போகுது. ஓகேவா? ஸோ அந்த ரினியூவபிள் எனர்ஜி பார்க்கில் எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான திட்டம் அப்படின்றது தீட்டிருக்காங்கன்னா 37.35 ஜிகாவாட். 37.35 ஜிகாவாட்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான திட்டம் அப்படின்னு தீட்டப்பட்டிருக்கு. பட் இப்போ ஆல்ரெடி எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11.33. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. 37, 35. ஓகேவா? ஸோ இது 11, 33. ஓகேவா? ஸோ அதுதான் இதோடைய விஷயம். ரைட்டா? ஸோ இதுதான் இந்த நியூஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அப்போ மொத்தம் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளவு? 42.583 ஜிகாவாட். ஓகேவா? ஸோ குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் யாரு? பூபேந்திர பட்டேல். கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரத். பூபேந்திர பட்டேல், ஆச்சாரியா தேவ்ரத். The 16th India-European Union Summit in New Delhi in February 2026 formalized the conclusion of negotiation of landmark free trade agreement. Okay, what is the estimated combined market size in trillion USD of the new free trade zone created by this agreement? இந்த நியூஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த நியூஸை வந்து நான் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், கட்டாயமாக இதுலேருந்து வரும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கிஷோர் நீங்கள் நல்லாவே ஃபாலோ பண்ணுறீங்க. சரி, ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னாலே சன்லைட், சோலார், ரேடியேஷன் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயமாக நம்ம இந்த வாட்டி எக்ஸாமை கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதில் இந்த நியூஸ்க்கு வரலாம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன? நம்ம எங்கே பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். கிஷோர் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சி 27 ட்ரில்லியன் தான். வெரி குட் கிஷோர், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது என்னன்னா, இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது.
ஸோ எதுக்காக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் ரெண்டு கண்ட்ரியுமே என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ்ன்றது போடுவாங்க. ஸோ அந்த டேக்ஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த டேரிஃப் அதிகமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூஎஸ் வந்து நம்ம மேலே அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? டேரிஃப் அப்படின்றது. ஸோ அதுக்கான நியூஸும் இன்னைக்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டேரிஃப் போட்டதுனால இந்தியா வந்து ஒரு மாற்றுப்பாதைக்கு போகுது. அந்த மாற்றுப்பாதை தான் என்னவா இருக்குது, யூரோப்பியன் யூனியனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டுக்கும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட் ப்ராடக்ட்டுக்கும் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இம்போர்ட் ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் ரேட்ன்றது குறைக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்க போகிறாங்கன்னா 99.5% நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதேமாரி இந்தியான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்தியா பார்த்துட்டோம்னா 96% வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூரோப்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான டேரிஃப்ன்றது நம்ம குறைக்க போகிறோம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோடைய சிக்னேச்சர். ஓகேவா? ஸோ அதை எப்போ ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட யூரோப்பியன் யூனியன்லேருந்து 2 பிரசிடென்ட் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, நம்ம வந்து அதாவது February 1 to 3 அந்த டேட்டில் வந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் அதை பார்த்தோம். யார் யார் வந்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூரோப்பியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் கமிஷன் இந்த ரெண்டுத்தோடைய பிரசிடென்ட்டும் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. யார் யார் வந்திருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் யாரு, யூரோப்பியன் யூனியன் பிரசிடென்ட் யார்? சாரி, யூரோப்பியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட்ஸ் யார்? ஸோ அவங்களுடைய ஃபுல் நேம் இல்லைனாலும் எனக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் மட்டுமாவது கமெண்ட் பண்ணுங்க. கிஷோர் என்ன இன்னும் கமெண்ட்டை காணும், சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ கிஷோர் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, யாருனாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் பண்ணுங்க. ஓகே, எம்ல ஸ்டார்ட் ஆகுமா? சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக யூரோப்பியன் கவுன்சில், ஓகேவா? ஸோ யூரோப்பியன் யூனியன் கவுன்சிலோடைய பிரசிடென்ட் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆண்டனியோ, அண்ட் கமிஷனோட பிரசிடென்ட் உர்சுலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்தியாவோட ரிப்பப்ளிக் டேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மட்டும் போகிறதுக்காக வரல, அந்த ட்ரேட் யூனியனுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான சிக்னேச்சரும் போட போகிறாங்க. ஸோ அப்போ இதோட மார்க்கெட் சைஸ், அப்போ இந்தியா யூரோப்பியன் யூனியனோட மார்க்கெட் சைஸ் என்னவா இருக்க போகுது, கம்பைண்டாக எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 27 ட்ரில்லியனுக்கு இருக்க போகுது. ஓகேவா? 27 ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்க போகுது. ரைட்டா? டாலர்ஸில் பார்க்கும்போது 27 ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்க போகுது. இதே பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் ரெண்டுத்துலையுமே இருக்கும்போது பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது 2 பில்லியன் பாப்புலேஷனுக்கு இது இந்த மார்க்கெட் சைஸ்ன்றது இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு உலக நாடுகளே நம்மளை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோடைய ஒரு மாசான ஒரு பீரியட் அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூஎஸ்ஏ ஆல்ரெடி நம்ம போன வருஷம்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, டாரிஃப் மேலே டாரிஃபாக போட்டுட்டு இருந்தாங்களா. டாரிஃப்னா ஒன்றும் இல்லை, ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போடுற டாக்ஸ் பேர் தான் டாரிஃப்னு சொல்லுவோம். ரைட்டா? அந்த டாரிஃப் மேலே டாரிஃபாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புனிட்டிவ் டாரிஃப் அப்படின்றதும் போட்டுருந்தாங்க. புனிட்டிவ் டாரிஃப்ன்றது அடுத்து வரும். ஓகேவா? ஏன்னா புனிட்டிவ் டாரிஃப்னா ஒரு நாட்டை பனிஷ் பண்ணுறதுக்காக போடுற டாரிஃப் தான் புனிட்டிவ் டாரிஃப்லாம். அது எல்லாமே நம்ம யூஎஸ்ஏ நம்ம மேலே போட்டாங்க. ரைட்டா? இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்த உடனே என்ன ஆனிச்சு அப்படின்னா உலக நாடுகளுக்கு ஓகே இந்தியா வந்து அவ்வளோ ஈஸியான நாடுலாம் கிடையாது, இறங்கி அடிக்கக்கூடிய நாடு தான் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது இப்போ எடுத்த உடனே போடுற அக்ரிமெண்ட் இல்லை, ரொம்ப வருஷமாக ரொம்ப டிகேடாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான ஒரு சிக்னேச்சர்ன்றது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான ஒரு கரெக்டான பீரியட் வந்து இப்போ வந்தோடனே 2 பேருமே கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே ஒத்து பார்க்குற ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் இதுலேருந்து கட்டாயமாக கொஸ்டின் வரும். ஓகேவா?
அதனால் இதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் விட்டுறாதீங்க. ஸோ அப்போ இதோட டோட்டல் மார்க்கெட் சைஸ் என்ன? 27 ட்ரில்லியன். டோட்டல் பீப்புள் எவ்வளவு? 2 பில்லியன் பீப்புள். ஓகேவா? மதர் ஆஃப் ஆல் டீல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்மு. இதை கேட்கறதுக்கும் அதிக பாசிபிலிட்டி இருக்குது. என்னன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கான பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ யார் யார்? யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் யார்? உர்சுலா. அண்ட் யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட் யார்? ஆண்டனியோ. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க, இதுவுமே கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றியோ யூரோப்பியன் யூனியன் பற்றியோ எந்த டேட்டா உங்களுக்கு வருது அப்படின்னாலும் அதை எழுதி வச்சு படிங்க, கட்டாயமாக அது வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான நியூஸ் இது, அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃபீஸ் ஆஃப் யூரோப்பியன் கேட்வே, இதெல்லாமே அது தொடர்ந்து உருவானது தான். நெக்ஸ்ட், so in February 2026 the Insurance Regulatory and Development Authority of India reconstituted the Reinsurance Advisory Committee. ஓகேவா? Reinsurance Advisory Committee for the year for 3-year term. ஓகேவா? Who was appointed as the chairperson of this committee? Okay, so reinsurance னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். reinsurance னா என்ன? reinsurance, இன்சூரன்ஸ் நமக்கு தெரியும், ரைட்டா? ரீஇன்சூரன்ஸ்னா என்ன? எல்லாருமே இன்சூரன்ஸ் படிச்சிருப்போம், பட் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? ரீஇன்சூரன்ஸ் ஓகே. ஸோ ரீஇன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் போகிறது பேர் தான் என்ன? ரீஇன்சூரன்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் அதுதான், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம நமக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்? இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போவோம் இல்லையா? அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா யார்கிட்ட போவாங்க? அது பேர் தான் என்ன? ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட இன்சூரன்ஸ் போட்டுவாங்க, அதுதான் ரீஇன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரீஇன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்றது தான் இந்த கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம எப்படி ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது, ஒருவேளை இன்சூரன்ஸ் கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்காக அட்வைசரி கமிட்டி, ரீஇன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்றது 3 years ஒன்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது யார் பண்ணுவா அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி பாடி யார்? இந்த IRDA தான். ஓகேவா? ஸோ இந்த IRDA என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு ரீஇன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டின்றது போட்டிருக்காங்க ஃபார் 3-year terms. அதோட சேர்மனாக யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏவி கிரிஜா குமார். ஏவி கிரிஜா குமாரை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீஇன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி ஹாஸ் ரீகான்ஸ்டியூட்டட் த reinsurance advisory, sorry, IRDA has reconstituted the reinsurance advisory committee for a period of 3 years chaired by AV Girija Kumar. ஃபார்மரா இவங்க என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஎம்டியா இருந்திருக்காங்க. ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஎம்டியா இருந்திருக்காங்க. ஓகேவா? அருணா ப்ரோ ராம்பட். அருணா ப்ரோ ராம்பட், the deputy general manager at IRDA has been appointed as the secretary of committee. So committee oda secretary of யார் இருக்காங்க? அருணா. ஓகே, அருணா போரம்பட். ஓகேவா? ஸோ இவங்க என்னவா இருக்காங்கன்னா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் IRDA. ஐஆர்டிஏவோட டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் அதர் மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க? பிரவீன் ரூபம் அண்ட் தென் TN அலமேலு. ஓகேவா? பிரவீன் ரூபம் அண்ட் TM அலமேலு இவங்க எல்லாமே இதோட கமிட்டியோட மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ ஐஆர்டிஏயோட சேர்மன் யார்? அஜய் சேத். ஐஆர்டிஏ அஜய் சேத். சேட்டுக்கிட்ட தான் நம்ம நகை வாங்குவோம், சேட்டுக்கிட்ட இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அஜய் சேத். ஸோ எங்கே இருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்? ஹைதராபாத், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1999. ஓகே. நெக்ஸ்ட், இன் February 2026 the Central Bank of India signed a distribution agreement to offer mutual fund product to its customer, which asset management company was partnered with this collaboration. Central Bank of India. ஓகேவா? Central Bank of India என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனியோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் கொண்டு வந்திருக்கு. இந்த கொலாபரேஷன் எதுக்காக அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இந்த கொலாபரேஷன் தான். ஸோ யாரோட போட்டிருக்காங்க அப்படின்னா HSBC அசட் மேனேஜ்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேவா?
HSBC ஓட Central Bank of India signs distribution agreement with HSBC Asset Management to offer so எதுக்காக CBI to offer mutual fund யாருக்கு mutual fund product of HSBC Asset Management to its customer so HSBC Asset Management company ஓட mutual fund அவங்களுடைய கஸ்டமருக்கு ஆஃபர் பண்றதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது so Central Bank of India உடைய CEO கல்யாண் குமார் ஓகேவா so headquarters Mumbai established in 1911 ஓகேவா so next APCL and Deen Dayal Portal sign MOU for 1200 crore e-methanol plant in Gujarat so Gujarat la e-methanol plant project e-methanol plant project initiate பண்றதுக்காக 1200 கோடி மதிப்புள்ள MOU அப்படின்றது சைன் ஆயிருக்கு யார் யாருக்கு நடுவுல அசாம் பெட்ரோகெமிக்கலுக்கும் தீன் தயாள் போர்ட்டல் அத்தாரிட்டிக்கும் நடுவுல இது நடந்திருக்கு ஸோ இந்த நியூ இனிஷியேட்டிவ் எங்க ஆரம்பிக்க போறாங்கன்னா கண்ட்லா போர்ட் இன் குஜராத் ஓகே குஜராத்தில் இருக்கக்கூடிய கண்ட்லா போர்ட்ல தான் இதை ஆரம்பிக்க போறாங்க ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் as part of bilateral trade agreement announced by US President Donald Trump நான் சொன்னேன் இல்லையா இந்தியா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்குன்னு அந்த சம்பவம் இதுதான் ஓகேவா so as a part of bilateral trade agreement announced by US President Donald Trump and PM Narendra Modi in February 2026 PM Modi committed to buy American procurement policy what was the minimum commitment value of the purchase of US energy technology and agriculture product under this policy over subsequent year ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்றது பார்த்தோம் அண்ட் யூஎஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு நிறைய டேரிஃப் மேலே டேரிஃபாக போட்டுட்டு இருந்தாங்க ரைட்டா ஸோ இந்த டேரிஃப் எல்லாமே குறைக்கிறதுக்கான ஒப்பந்தம்ன்றது இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் சைன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அப்போது யூஎஸ் இதுக்கு முன்னாடி போட்ட டேரிஃபை குறைக்க போகிறாங்க அப்போ ரெசிப்ரோக்கெலாம் நம்மளும் என்ன பண்ண போகிறோம் யூஎஸ் ப்ராடக்ட் மேலே போட்ட டேரிஃபையும் நம்ம குறைக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போட்டது யாருன்னா யூஎஸ்ஏ ஓகேவா யூஎஸ்ஏ என்ன பண்ணாங்க நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கான டேரிஃப்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேவா அப்போ இந்தியாவும் சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ இந்தியாவும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய யூஎஸ் ப்ராடக்ட்டுக்கான டேரிஃப்ன்றதையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேவா யூஎஸ் இன்னொன்று படி முன்னாடி போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புனிட்டிவ் டேரிஃப்னு ஒன்று போட்டாங்க புனிட்டிவ் டேரிஃப் இது என்ன புனிட்டிவ் டேரிஃப்னா புனிட்டிவ் அப்படின்றது பனிஷ்மெண்ட்னு அர்த்தம் ரைட்டா புனிட்டிவ்னா ஒரு சினானிமிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பனிஷ்மெண்ட் ரைட்டா இது எதுக்கானது அப்படின்னா யூஎஸ் இந்தியா ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயில்ஸை கம்மி பண்ணணும் க்ரூட் ஆயில்ஸை கம்மி பண்ணணும் அவங்க கம்மி பண்ணாத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் இந்த புனிட்டிவ் டேரிஃபை ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் யார் போடுறா யூஎஸ்ஏ நம்ம மேலே போடுறாங்க ரைட்டா ஸோ இதுதான் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது பட் இந்தியா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இன்னொரு மூவ் எடுத்துட்டாங்க யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுனால ஸோ இப்போ இந்தியா யூஎஸ்ஏ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர்ஸ் அப்போ அந்த ட்ரேட் பிரேக் ஆகுது அப்படின்னா எக்கனாமிக்கலாக யூஎஸ்ஏவும் சஃபர் ஆகும் இந்தியாவும் சஃபர் ஆகும் பட் இந்தியா சஃபர் ஆக போகுது அப்படின்னா அதுக்கான மாற்றுப்பாதையை அறிவிச்சிட்டாங்க அது யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரைட்டா ஸோ அப்போ யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட்டிங் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக யூஎஸ் இந்தியா மேலே போட்ட டேரிஃபை குறைக்கிறதுக்கான ஒப்பந்தம் அப்படின்றது சைன் ஆகும் ஓகேவா அப்போ ரெசிப்ரோக்கல் நம்மளும் என்ன பண்ணுவோம் இந்த யூஎஸ் ப்ராடக்ட் மேலே இந்தியா போட்ட டேரிஃபை நம்ம என்ன பண்ண போகிறோம் குறைக்க போகிறோம் அப்படின்றது ஸோ அது இல்லாமல் இந்த புனிட்டிவ் டேரிஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா புனிட்டிவ் டேரிஃப் அப்படின்னா டேரிஃப் மேலே 25% புனிட்டிவ் டேரிஃபாக போட்டுருந்தாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த புனிட்டிவ் டேரிஃபை இப்போ அமெரிக்கா என்ன பண்ணணும்னு சொல்லிடுச்சு கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுச்சு ஓகேவா ஸோ இது இல்லாமல் அமெரிக்கன் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசியை அமெரிக்கா நம்மள சைன் பண்ண சொல்லிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்ரிகல்ச்சர் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு அமெரிக்காவில் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கணும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை கொள்முதல் பண்ணணும் எனர்ஜி ப்ராடக்டை கொள்முதல் பண்ணணும் அதான் அமெரிக்கன் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படின்றத பாலிசியை கொண்டு வந்தாங்க அந்த பாலிசி என்ன பண்ணுது இந்தியா அமெரிக்காவும் சைன் பண்ணிச்சு அப்போனா அமெரிக்கன் ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோன்னு அர்த்தம் அப்போ எவ்வளோ மதிப்புள்ள அமெரிக்கன் ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம்னா என்னென்னா யூஎஸ் எனர்ஜி டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ எவ்வளோக்கு வாங்க போகிறோம்னா $500 பில்லியன் நம்ம வாங்க போகிறோம் ரைட்டா ஸோ இதில் பாருங்கள் 50% ஓகேவா இந்தியன் ப்ராடக்ட் மேலே எவ்வளோ டேரிஃப் போட்டிருக்காங்களோ அதுலேருந்து
50 to 18% வந்து அமெரிக்கா குறைக்க போகுதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ எல்லா ப்ராடக்ட்டுகளும் ஒரே மாதிரியாக குறைக்க மாட்டாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ன்ற பொறுத்து 50% 18% வரைக்கும் நம்ம டேரிஃப்ன்றதை ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கு, 25லேருந்து 18% நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. ஸோ அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக 25% புனிட்டிவ் டியூட்டி அப்படின்றத நம்ம அமெரிக்கா என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுச்சு, ரிவோக் பண்ண போகிறோம், அதை எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிடுச்சு. இன் அடிஷன் டு த tariff management, PM Modi committed to buy American. ஸோ பை அமெரிக்கன்னா அமெரிக்கன் ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் அப்படின்றதும் சைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பை அமெரிக்கன்றது எந்தெந்த ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னா யூஎஸ் எனர்ஜி, டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், in February 2026, the National Test House entered into a government-to-government collaboration to facilitate electromagnetic interference and electromagnetic compatibility testing of drones. Which organization did the National Test Housing partners with for this purpose? ஓகேவா? ட்ரோனை பேசிக்காக டெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான கொலாபரேஷன் தான். அந்த கொலாபரேஷன் என்ன கொலாபரேஷன்? G2G கொலாபரேஷன், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கொலாபரேஷன். ரைட்டா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் டைரக்டர் ஜெனரல் டெஸ்டிங் லெபரட்டரி நார்த், இவங்களோட தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ட்ரோன் டெஸ்டிங். அப்போ ட்ரோனை எந்தெந்த கேட்டகரியில் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இஎம்ஐ, இஎம்சி. ஸோ அதுதான் இது. அப்போது STQC டைரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ டியூரிங் த 56th annual meeting of World Economic Forum in Davos, சுவிட்சர்லாந்து. டெவோஸ்ன்றது எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இன் February 2026, the Maharashtra government announced the establishment of India's first innovation city. ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இனோவேஷன் சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? which corporate group was announced as the developer for the city located near the Navi Mumbai International Airport. ஓகேவா? ரீசெண்டாக நவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வேர்ல்ட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இனோவேஷன் சிட்டின்றது உருவாக்க போகிறதா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. அது எந்த கார்பரேஷனோடு சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா டாடா சன்ஸ். ஓகேவா? டாடா சன்ஸ். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோடைய 56th annual மீட்டிங். ஓகேவா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட 56th annual மீட்டிங் எங்கே நடந்ததுன்னா திவோஸில் நடந்தது. ஓகேவா? இது திவோஸில் நடந்ததுனால நிறையா அக்ரிமெண்ட்ன்றது நம்ம இந்தியன் சைட்லேருந்து கொண்டு வந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் எவ்வளோக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா 16 lakh crore ஒர்த்தான அக்ரிமெண்ட் அப்படின்றது அந்த இந்தியா சார்ந்து அங்கே சைன் ஆகப்பட்டுச்சு. ஓகேவா? அதில் அதிகப்படியான நெட்வொர்த் உள்ள அக்ரிமெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் சைன் பண்ணிச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் சைன் பண்ணிச்சு. ஓவர் 14 lakh யார் மட்டுமே சைன் பண்ணியிருக்கா? 16 lakhல 14 lakh யார் மட்டுமே சைன் பண்ணியிருக்கா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மட்டுமே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இனோவேஷன் சிட்டின்றது ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றது யார் அறிவிச்சிருக்கா? தேவேந்திர ஃபட்னாவிஸ், மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யாரோட கொலாபரேட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க? டாடா சன்ஸோட கொலாபரேட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 91,000 crore. ஓகேவா? இதில் மட்டுமே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? 91,000 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் அஸ்ஸாம் என்ன பண்ண போகிறது அப்படின்னா 1 lakh crore கமிட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஃபர்ஸ்ட் டைம் அஸ்ஸாம்ன்றது இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் கேரளா எவ்வளோக்கு வந்து சைன் பண்ணியிருக்கு அப்படின்னா 1.17 lakh crore அப்படின்றது. உத்தரப்பிரதேஷ் 97,000 crore. ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் signed MOU with Tata Steel. ஓகேவா? signed MOU Tata Steel with an investment of 11,000 crore on the green steel. ஓகேவா? green steel and இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்காக என்ன பண்ணியிருக்கு? 11,000 crore டாடா ஸ்டீலோட ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்ன்றது சைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் சைன்ட் MOU வித் UAE பேஸ்டு டிபி வேர்ல்டு. டிபி வேர்ல்டுனா துபாய் போர்ட்டல் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். போர்ட் வேர்ல்டு அப்படின்றது அவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ரோட் கனெக்டிவிட்டி, வாட்டர்வே கனெக்டிவிட்டி இதெல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டிபி வேர்ல்டோட யார் சைன் பண்ணியிருக்கா? மத்திய பிரதேஷ். MPDPன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MPDP. ஓகேவா? ஸோ ஜார்க்கண்ட் டாடா ஸ்டீல். ஜார்க்கண்டில் தான் ஸ்டீல் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ ஜார்க்கண்ட் டாடா ஸ்டீல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ குஜராத் கவர்மெண்ட் ஷோகேஸ் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி டு பிகம் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஜென்ரேட் நியூக்ளியர் பவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ்.
அப்போ குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ண போதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஓகேவா டு ஜென்ரேட் நியூக்ளியர் பவர் நிறைய ஸ்டேட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட்டும் தான் பண்ணுது ரைட்டா. ஆனால் இது எதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னா ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணி சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்தியா, அதாவது சாந்தி பில்லின் அடிப்படையில் ஓகேவா. சாந்தி பில் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சாந்தி பில்னா என்ன அர்த்தம்னா சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜி எப்படி சஸ்டைனபிளாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த சாந்தி பில் ஓகேவா. அந்த சாந்தி பில் இனிஷியேட்டிவ்ல வந்த ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணி, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமாக தான் பண்ணுவோம் ஓகேவா, அதிகமாக தான் இன்வெஸ்ட் பண்ணி லார்ஜ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த சாந்தி பில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணி குஜராத் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக கொண்டு வரப்போகுது ஓகேவா. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதர் கீ அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி ஓகேவா. ஸோ ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓபி ஜிண்டால் யூனிவர்சிட்டி வேர்ல்டு யூனிவர்சல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் 13th edition ஆஃப் இந்தியா கைரிகிஸ்தான் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் கஞ்சர் ஓகேவா. ஸோ கஞ்சர் அப்படின்ற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் யாருக்கு நடந்திருக்கு, இந்தியா கைரிகிஸ்தான் ஓகேவா. கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. கே கைரிகிஸ்தான் இந்தியா, இந்தியா கைரிகிஸ்தான், கைரிகிஸ்தான் இந்தியா ஓகேவா. கஞ்சர் அப்படின்றது எங்கே நடந்தது அப்படின்னா மிசாமரி அசாம் ஓகேவா. மிசாமரி அசாம்ல நடந்தது. ஸோ இந்தியாவிலேருந்து 20 பேரும் கஜகஸ்தான்லேருந்து 20 பேர் கொண்ட ஒரு கான்டிஜென்ட்டும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து போன கான்டிஜென்ட்டோட இது என்னன்னா பேராஷூட் பெட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அவங்க 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மிசாமரி இந்தியன் ஆர்மி கான்டிஜென்ட் 20 பர்சனல் ஃப்ரம் பேராசூட் ரெஜிமெண்ட்லேருந்து 20 பர்சனும், கைரிகிஸ்தானில் 20 பர்சனல் ஃப்ரம் ILBRIS ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேருந்தும் வந்திருந்தாங்க ஓகேவா. ஸோ இன் February 2026 the India Navy Sail Training Ship பாய்மர கப்பல் sailing shipனா பாய்மர கப்பல் INS சுந்தர்ஷினி ஓகேவா. INS சுந்தர்ஷினி made its first international port call at Salalah, Oman as a part of its transoceanic journey. What is the specific name given to the iconic voyage ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா INS சுதர்ஷினி அப்படின்றது இந்திய கடற்படை கப்பல் ஓகேவா, ஒரு பாய்மர கப்பல் ஓகேவா. ஸோ அந்த கப்பல் என்ன பண்ண போகுதுன்னா 10 மாதத்துக்கு வந்து ஓஷன் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரப்போகுது. எல்லா நாடுகள் அந்த எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த நாடுகள் ப்ளஸ் அந்த நாடுகள் இருக்கிற இன்டர்நேஷ்னல் போர்ட்டோட சும்மா ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொண்டுட்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னா லோக்கியான் 26. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜான்வரியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு எந்த இன்டர்நேஷ்னல் போர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா சலாலா ஓமன் ஓகேவா. சலாலா ஓமனில் இருக்கக்கூடிய சலாலா அப்படின்ற போர்ட்டலில் தான் இன்டர்நேஷ்னல் போர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு அவங்க போய் இறங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா அவங்க மேற்கொள்ளுவாங்க, அப்பப்போ வரும்போது அதை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது யார் ஆரம்பிச்சிருக்கா, இந்தியா நேவி சைல்ஸ் ஓகேவா. In February 2026 the Indian Oil Corporation signed a letter of intent to explore the potential supply of sustainable aviation fuel ஓகேவா. potential supply of sustainable aviation fuel with which Indian airline to support its decarbonization objective ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஃபியூயல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபியூயலை சஸ்டைனபிளாக மாற்றுறது தான் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல்னு அர்த்தம். ஏவியேஷன் ஃபியூயல் அப்படின்னா என்ன, ஃபியூயலே நம்ம வந்து ஹெலிகாப்டர்ஸ்க்கோ இல்லை வந்து ஏவியேஷன் வெஹிக்கிள்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளைட்டு இந்த மாதிரி ஓகேவா. ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் ரைட்டா. ஸோ அப்போ ஏவியேஷன் ஃபியூயலை நம்ம என்னவா மாற்றுறோம், சஸ்டைனபிளாக மாற்றுறோம் ஓகேவா. அது எந்த ஏர்லைனுக்கு வந்து நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்தியன் ஏர்லைன் ஒன்றுத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னா ஆகாஷா ஏருக்கு தான் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸோ IOCL and Akasha Air signed deal for sustainable aviation fuel supply. So Indian Oil Corporation Limited and Akasha Air signed a letter of intent to explore the potential supply of sustainable aviation fuel. The primary objective of this partnership is to support Akasha Air. அப்போ Akasha Airக்கு long term sustainability and decarbonization கோலுக்காக இதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்
In February 2026, the Andhra Pradesh government signed an MOU with the Federation of India Chamber of Commerce and Industrial Ladies Organization to establish an exclusive women entrepreneur industrial park. What are the designated land size and expected number of industrial units for this park? ஓகே, ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க், பிளக் அண்ட் பிளே லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளக் அண்ட் பிளே லேண்ட்மார்க்னு என்ன அர்த்தம்னா, இல்லாட்டி பிளக் அண்ட் பிளே பார்க்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்ன்றது பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா, அந்த இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கு அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே செட் பண்ணிடும். அங்கே வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தொழில் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், அது ஒரு வாடகை வீடு மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த வாடகை வீட்டில் இருந்து இண்டஸ்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் செட்டப் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் உமனுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன்றது கொடுத்துருக்காங்க. அதான் லேடிஸ் ஆர்கனைசேஷனுக்கு, இண்டஸ்ட்ரியல் லேடிஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரிசர்வேஷன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் உமனுக்கு அப்படின்றது ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஆந்திரா கவர்மெண்ட்டும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் நடுவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அப்போ இந்த ஒப்பந்தம் என்ன பண்ணுது, உமனுக்குன்னு இவ்வளோ யூனிட் வந்து ஒதுக்குங்க அப்படின்றது. ரைட்டா, அப்போ இந்த நம்ம கொஸ்டின் அது இல்லை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படி ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்கோட டோட்டல் சைஸ் என்ன, டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 30 acres 300 இண்டஸ்ட்ரியல் யூனிட் அப்படின்றது தான் அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் அமௌண்ட் எங்கே, கொஞ்சம் ஏரியா யாருக்குன்னு ஒதுக்குறாங்க, உமனுக்குன்னு ஒதுக்க போகிறாங்க. ரைட்டா, ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஹேஸ் சைன்ட் அன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லேடிஸ் ஆர்கனைசேஷன். The primary objective of MOU is establish the exclusive women entrepreneurs industrial park in state. அப்போ இண்டஸ்ட்ரியல் பார்க், உமனுக்குன்னு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒதுக்குங்க அப்படின்றதும், the park will be developed 30 acres and will operate under the plug and play private industrial park ஆகவும் இது செயல்படும் அப்படின்றதும், exclusive for women entrepreneurs who are members of FICC FLO. ஓகேவா, FICC FLO உடைய பார்ட்னர்ஸ் இல்லாட்டி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய உமன் என்டர்பிரனர் அண்ட் உமன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு இந்த ஸ்கீம்ன்றது போய் சேரும். ஓகேவா, ஸோ அந்த அதில் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் எவ்வளோ அகாமடேட் பண்ண போகிறாங்க, 300 இண்டஸ்ட்ரியல் யூனிட் தான் அகாமடேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இன் February 2026 under the revocation of nearly a year of presidential rule, who was sworn in the first person from the Kuki and to serve as a deputy chief minister of Manipur. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. மணிப்பூர் இஷ்யூன்றது நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 1.5 வருஷமாக அந்த இஷ்யூன்றது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. 2024 ஆரம்பிச்சது, 25, 26ன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. அப்போ 2024 எண்டில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்தது. இன்டர்நெட் ஃபுல்லாகவே வந்து ஒரு கிராப். ஸோ எதுக்காக அப்படின்னா, 2 பழங்குடியினர் பிரிவினருக்கு நடுவில் இந்த பிரச்சனைன்றது வந்தது. ஒன்று கியூக்கி அப்படின்ற பிரிவினர், ஸோ இன்னொன்று வந்து சங்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ கியூக்கி அண்ட் சங்கா கம்யூனிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அந்த மணிப்பூர் இஷ்யூவே, டோட்டல் மணிப்பூர் இஷ்யூவே. ஓகேவா, ஸோ அதுக்கு உள்ள அவ்வளோ ரொம்பலாம் போக வேண்டாம். ஓகேவா, ஸோ அந்த கியூக்கி பிரிவினர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட கியூக்கி பிரிவினருக்கும் நடுவில் சம்பா பிரிவினருக்கு நடுவில் நடந்தது தான். ஓகேவா, ஸோ அந்த இஷ்யூனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல்ன்றது அங்கே இம்போஸ் பண்ணாங்க. பிரசிடென்ட் ரூல்னா என்ன, குடியரசுத் தலைவர் ஆச்சு. அப்போ ஃபுல் கண்ட்ரோல், அந்த ஸ்டேட்டோட ஃபுல் கண்ட்ரோல் யார் எடுத்துப்பா, பிரசிடென்ட் எடுத்துப்பாங்க. அப்போ பிரசிடென்ட்டோட பார்வையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே என்ன எதை கண்ட்ரோல் படுத்தும், அந்த ஸ்டேட்டை. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ரூலை எடுத்துட்டு சீஃப் மினிஸ்டராக புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் தான் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா, ஒய் கேம்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேம்சந்த் அப்படின்றவர் இந்த சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார். இந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை இவங்களே நியமிச்சிட்டாங்க. கியூக்கி பிரிவினர்லேருந்து ஒருத்தவங்க, சாஹா பிரிவினர்லேருந்து ஒருத்தவங்களும் 2 சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. ஓகேவா, சாரி, டு சர்வ் அஸ் அ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். கியூக்கி கம்யூனிட்டிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான் கேட்குறாங்க. யார், நேம்சந்த். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக நான் யார் சீஃப் மினிஸ்டர்னு கேட்டாங்கன்னு நினச்சிட்டேன். சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஒய் கேம்சந்த், இவர் சிஎம். ஓகேவா, கியூகி கம்யூனிட்டிலேருந்து வந்த ஃபஸ்ட்டு சிஎம் யார், ஃபஸ்ட்டு டெபுட்டி சிஎம் யார் அப்படின்னா நேம்சந்த். ஓகேவா, நேம்சந்த் கியூகி பிரிவினர்லேருந்து இது வரைக்கும் யாருமே டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தது கிடையாது. அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யார், நேம்சந்த் கிம்பங் தான். ஓகேவா, ஸோ நியூ பிரசிடென்ட், த நியூலி பிரசிடென்ட் ரூல் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து கவர்னர், யார் கவர்னராக இருக்கா, லோக் பவனில் அஜய் குமார் பாலா. ஓகே, அவர் தான் கவர்னராக இருக்காரு. அவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், கியூகி அண்ட் நாகா. ஓகேவா, இன்னொரு கம்யூனிட்டி பேர் என்ன, நாகா. ஸோ கியூகி பிரிவினர்லேருந்து வந்தது நேம்சந்த், நாகா பிரிவினர்லேருந்து வந்தவங்க யாருன்னா லோசி திகோ. ஓகேவா, இவங்க 2 பேர் தான். ஸோ நெக்ஸ்ட், த ஒடிசா கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் manned aerial vehicle test and innovation corridor in February 26, which specific airport was
chosen for this project which aims to operate as a live drone testing and certification ecosystem. ஓகேவா, ட்ரோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒடிசா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏர்போர்ட் வந்து தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏர்போர்ட் எந்த ஏர்போர்ட்டில் அந்த டெஸ்ட்ன்றது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எந்த ஏர்போர்ட் அப்படின்னா ராங்கெலிலுண்டா ஏர்போர்ட் இன் ஒடிசா. ஓகேவா, ஸோ அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், இது ட்ரோனாக தான் இருக்கணும்னு கிடையாது. அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலுமே அங்கே டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்னோவேஷன் காரிடார், அதில் ஏதாவது இன்னோவேஷன் கொண்டு வரணும்னா அந்த இன்னோவேஷன் காரிடாராகவும் அது செயல்படும் அப்படின்றது. ஸோ இது வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே வருது அப்படின்னா பீமேன் ஸ்கீம். இந்த பீமேன் ஸ்கீம் யார் போட்டதுன்னா ஒடிசா கவர்மெண்ட்னால போட்டது. ஓகேவா, ஸோ எதுக்கான இந்த பீமேன் ஸ்கீம் அப்படின்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளில் இனோவேட் பண்ணணும், அதை இன்னுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பீமேன் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ அந்த பீமேன் ஸ்கீம் கீழே தான் இந்த செட்டப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, the designated unmanned testing in the real airspace up to the height of 1000 meter. ஓகேவா, ஸோ அன்மேண்ட் வெஹிக்கிள் எவ்வளோ தூரத்துக்கு பறக்கக்கூடிய அன்மேண்ட் வெஹிக்கிள் இங்கே டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா 1000 மீட்டர்ஸ்க்கு பறக்கக்கூடிய அன்மேண்ட் வெஹிக்கிள். ஸோ இதுக்காக யாரோட கொலாபரேட் பண்ணுறாங்கன்னா பான்வி யாரோ. ஓகே, பான்வி யாரோட இந்த கொலாபரேட் அப்படின்றது பண்ண போகிறாங்க. லோக்கல் ட்ரோன் லாஜிஸ்டிக் ஸ்டார்ட் அப், இது வந்து ஒரு லோக்கல் ட்ரோன் லாஜிஸ்டிக் ஸ்டார்ட் அப்பாக இருக்குது, அவங்களோட கொலாபரேட் பண்ணி கொண்டு வராங்க. ரைட்டா, ஸோ அடுத்து பாருங்கள், ஒடிசா சீஃப் மினிஸ்டர் யார்? மோகன் சரண் மஜ்கி அண்ட் கவர்னர் ஹரிபாபு. ஓகேவா, மோகன் சரண் மஜ்கி அண்ட் ஹரிபாபு கவர்னர். So in February 2026, RBI approved the appointment of Vinay M. Tosan as MD and CEO of Yes Bank. Prior of this appointment, what specific role did Vinay M. Tosan hold at the State Bank of India? State Bank of India இவர் எம்டியாக இருந்திருக்காரு. எந்த பிரிவில் எம்டியாக இருந்திருக்கா அப்படின்னா ரீட்டைல் பிஸ்னஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ இப்போ எங்கே அவர் வந்து சிஎம்டியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஓகேவா, ஸோ அடுத்து ஸோ இதான் அந்த இது அப்படி பார்த்துக்கோங்க. தேவிகா ஷிஹங் 20-year-old Indian shuttler from Haryana secured her inaugural BWF Badminton World Forum Super 300 title in February 2026, becoming the only third Indian woman to achieve this feat. Which specific tournament did she win? ஓகேவா, ஸோ எந்த டோர்னமெண்ட்டில் இவங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணாங்க அப்படின்றது கேட்குறாங்க. BFW வேர்ல்டு டூர் ஃபைனல்ஸ் 2026. ஓகேவா, ஸோ சாரி தாய்லாந்து மாஸ்டர்ஸில் கலந்துக்கிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்டு டோர்னமெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்தில் நடந்திருக்கும். அந்த தாய்லாந்தில் நடந்த மாஸ்டர்ஸ்லாம் இவங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, so world tournament 300 super 300 title at Thailand Masters. Okay, Thailand Masters 2026 held the at the Nimibutru Stadium in Bangkok. Bangkokல இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ல தான் இது நடந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்டர்நேஷ்னல் டைட்டில். அப்போ 2026 ஆரம்பித்து ஒரு இன்டர்நேஷ்னல் டைட்டில் ஒரு பிளேயர் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த தேவிகா தான். ஓகே, தேவிகா தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டைட்டில் வின் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் BWF ஓகே, BWF சூப்பர் 300ல வின் பண்ணக்கூடிய தேர்ட் உமன் பேட்மிண்டன் பிளேயர் யார் அப்படின்னா தேவிகா தான். இதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா சாய்னா நேவால் வின் பண்ணியிருக்காங்க, PV சிந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வின் பண்ணக்கூடிய தேர்ட் பிளேயர் யார்? இந்த தேவிகா தான். ஓகேவா, ஸோ இதான் இந்த நியூஸ். பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன், ஸோ இதோட பிரசிடென்ட் யாருன்னா பட்டமா லீஸ்வர்த். ஓகே, பட்டமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கோலாலம்பூர் மலேசியா தான் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நான் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எஸ்பெஷலி கிஷோர் நீங்கள் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஓகேவா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைவ் வாங்க, இதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கனோ அந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக கிளியர் ஆகிடும். ஓகேவா, ஆனால் டெய்லி வரணும். ஓகேவா, ஸோ டெய்லி வந்து இதேமாதிரி மெசேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஓகேவா, ஸோ டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.